வணக்கம். இன்றைக்கி வந்து கரேஜ் பற்றி பேசலான்ட்டு இருக்கேன். உங்களுக்கு துணிவு மட்டும் உங்கள் கூட இருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து வர்ற போகிற மரணத்தை கூட நீங்கள் தள்ளி போடலாம் அப்படிங்கிறதா. அந்த துணிவு தான் நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய ஆயுதம். நம்மளுக்கு எந்த நிலையிலும் நம்மளுக்கு என்னதான் சொத்து இருந்து இல்லை என்ன நம்மளுக்கு எல்லாமே இருந்தாலும், இந்த துணிவு தைரியம் மாத்திரம் நம்மகிட்ட இல்லாட்டி நம்மளை விட்டு எல்லாமே போகும். அதுக்காக உங்களுக்கு ஒரு கதை சொல்லலான்ட்டு இருக்கேன். ஒரு ஊரில் ஒரு ராஜாவு இருப்பார். அந்த ராஜாவுக்கு வந்து தினமும் வந்து சூரிய உதயம் பார்க்கணும் அப்படிங்கிறது கட்டாயம். அவர் காலையில் எழுந்த உடனே அந்த சூரிய உதயத்தை மட்டும்தான் பார்ப்பார். அன்றும் அதே போல் வந்து சூரிய உதயத்தை பார்க்குறக்கு வேண்டி தன்னோட கதவை திறக்கிறாரு. திறக்கும்போது அவருக்கு எதுக்கால வந்து ஒரு பிச்சைக்காரன் உட்காந்துட்ருக்கா. அதை பார்த்த உடனே அவருக்கு பயங்கரமான கோபம். போய் காலையில் வந்து ஒரு பிச்சைக்கார மூஞ்சிலியை நம்ம முழிச்சோம், இன்றைக்கி இன்னத்த நாள் எப்படி இருக்குமோ, எவ்வளோ பிரச்சனை வருமோ அப்படிங்கிறதெல்லாம் அவர் மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. அவர் அந்த கோபத்தோட அவர் வந்து திரும்பும்போது அங்கே இருக்கிற சுவர் வந்து அவர் கவனிக்கலை. அதில் போய் மோதி தன்னோட முன் நெற்றியில் காயம் வந்து ரத்தம் பயங்கரமாக போயிட்டுருக்கு. உடனே அவர் பயங்கர சத்தத்தில் பயங்கர கோபத்தோடு அங்கே இருந்த வேலையாட்கள் எல்லாம் கூப்பிட்டு, இந்த பிச்சைக்கார மூஞ்சியில் முழிச்சனால தான் இன்றைக்கி நான் இப்படி வந்து என்னோடய நெற்றியில் வந்து ரத்தம் வருது, எனக்கு இவ்வளோ பிரச்சனைகளும், உடனே பிச்சைக்காரன் எங்கே இருந்தாலும் இங்கே வந்து கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு உத்தரவு போடுறாரு. வேலையாட்களும் வந்து பல இடங்களை தேடி கடைசியாக அந்த பிச்சைக்காரனை வந்து அரசர் முன் வந்து கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. அரசரும் இன்றைக்கி வந்து உன்னை வந்து தூக்கில் போட போகிற அப்படிங்கிறா. அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு வந்து எவ்வித பயமும் இல்லை. அவன் வந்து பயங்கரமாக குலுங்கி சிரிக்கிறான். இதை பார்த்த அரசருக்கும் கோபம், அங்கே இருந்த வேலையாட்களுக்கும் கோபம். உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்குது, ஒரு அரசன்னு பார்க்காம நீ இப்படி குலுங்கி சிரிக்கிற, அதுவும் உன்னை தூக்கில் இடணும்னு சொல்லி அவர் உத்தரவு போட்டிருக்காரு. அப்படி அதை தெரிந்த பிறகும் நீ வந்து இப்படி சிரிக்கிறையே, உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்லி வேலையாட்கள் கேட்குறாங்க. அரசர் வந்து கேட்குறாங்க, சரி நான் இப்போ கேட்குறேன், எதுக்காக நீ சிரிக்கிற அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அரசே, என் மூஞ்சில் முழிச்சனால உங்களுக்கு வந்து வெறும் காயம் ரத்தம் தான். ஆனால் உங்கள் மூஞ்சில் இன்றைக்கி நான் முழிச்சனால இன்னி கொஞ்ச நேரத்தில் என்னோடய உயிரே போகுது, என் தலையே போகுது, அதை நினச்சி நான் சிரித்தேன் அப்படின்னு வந்து அவன் சொல்கிறான். அவள் சொன்னது கேலியாக இருந்தால் கூட உண்மையான விஷயம் அதுதான். அதாவது நிறைய பேருக்கு வந்து ஒரு மூட நம்பிக்கை இருக்கும். நம்ம வந்து இன்றைக்கி காலையில் ஒரு வியாபாரமே நம்ம ஒரு கடை வச்சுருக்கோன்னா, யாராச்சும் முதல் ஆள் வந்து வாங்கலாட்டி அந்த நாளே அன்றைக்கி வந்து யாருமே வரமாட்டாங்க, வியாபாரம் நல்லபடியாக நடக்காது. இல்லை வந்து காலையில் முழிக்கிற மூஞ்சி வந்து இப்படி இருந்துச்சுன்னா அந்த நாளே நம்மளுக்கு நடக்கிற விஷயமெல்லாம் தப்பாக நடக்கும். அப்படியெல்லாம் இல்லைங்க. கடவுள் வந்து அமைச்ச எல்லா நாளுமே நல்ல நாள் தான். அந்த மூட நம்பிக்கையை மாத்திரம் நம்ம எடுத்து வெளியில் வீசினா எல்லாமே நல்லதாகும். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து துணிச்சலுங்கிற அப்படி ஒரு விஷயம் மாத்திரம் இருந்தால் போதும். அதுதான் உலகத்திலே மிகப்பெரிய ஆயுதம். அந்த ஆயுதம் மட்டும் நம்ம கூட இருந்தால் யாருமே எந்த எதிரியாக இருந்தாலும் நம்ம வந்து தோக்கடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த அவன் ஆஃப்டர் ஆல் ஒரு பிச்சைக்காரன். அவர் வந்து அந்த நாட்டுக்கு ராஜா. அவர் நினச்சா என்ன வேணாலும் செய்யலாம். ஆனாலும் அவன் வந்து தூக்கு மேடை கூட பஞ்சுமெத்தேன்னு நினச்சிட்டு அவன் என்னங்கிறான், ரொம்ப அவனோட மனசில் இருக்கிற அந்த உண்மையை சொல்கிறான். ஏன்னா அது உண்மை தானே. காலையில் அவன் எழுந்த உடனே ராஜா மூஞ்சில் தான் முழிச்சிருக்கா. அப்போ ராஜாவுக்கு வந்து இவன் மூஞ்சில் முழிச்சனால சின்ன காயம், அதாவது கொஞ்சம் ரத்தம் மட்டும்தான். ஆனால் இவனோட உயிரே போகுது. அப்போ வந்து ராஜாவுக்கு புரிஞ்சிருச்சு தன்னோட தப்பு. தான் வந்து எவ்வளோ பெரிய அதாவது ஒரு சின்ன விஷயத்துக்காக ஒரு உயிரை எடுக்க பார்த்தாரு அப்படிங்கிறது தன்னோட முட்டாள்தனம் அப்படின்னு நினச்சி அவர் தலை குனிஞ்சிடுறாரு. இதே போல் தான் உங்களுக்கு வந்து எவ்வளோ எதிரிகள் வந்து உங்களை வந்து தாக்க வந்தாலும், இல்லை வந்து எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுக்கு துணிவாக அதை நின்று போராடுனா வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு தான் கிடைக்கும். அதனால் இந்த மிகப்பெரிய ஆயுதமாக அந்த துணிவு, கரேஜ் அதை மட்டும் நீங்கள் எந்நாளைக்கும் விட்டுறாதீங்க. நன்றி, வணக்கம்.